அண்மைச் செய்தி. தென் தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். தமிழ்நாட்டில் இன்றிலிருந்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு மழைக்கான வாய்ப்பு தொடர்வதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றிலிருந்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு தமிழகத்திற்கு மழைக்கான வாய்ப்பை தென் தமிழக பகுதியில் மேல் நிலவக்கூடிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி ஏற்படுத்தியிருப்பதாகவும், மேலும் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் பெரும்பாலான பகுதிகளிலும், லட்சத்தீவு மற்றும் தென் தமிழ்நாட்டின் சில பகுதிகளிலும் இன்று துவங்கியதன் காரணமாக தொடர்ந்து நமக்கு மழைக்கான வாய்ப்பு வரக்கூடிய நாட்கள் அதிகரிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றிலிருந்து மழைக்கான வாய்ப்பு படிப்படியாக அதிகரிக்கக்கூடிய சூழல்ல வரக்கூடிய 1 மற்றும் 2ஆம் தேதிகள்ல, அதாவது ஜூன் 1 மற்றும் 2ஆம் தேதிகள்ல தமிழ்நாட்டுல ஒரு சில இடங்கள்ல இடிமின்னுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், சேலம், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகள், திருச்சி மற்றும் நாமக்கல் ஆகிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் 3ஆம் தேதியும் தமிழகத்துல கனமழைக்கான வாய்ப்பு திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து நமக்கு மழைக்கான வாய்ப்பு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி பகுதியில் இருக்கும் என அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருந்த சூழல்ல தற்பொழுது வட மாவட்டங்கள்ல மேற்கு மாவட்டங்களுக்கு அதிக அளவில் மழைக்கான வாய்ப்பு கனமழை என்ற அளவில் இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழல்ல தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய 5 நாட்களுக்கு வெயிலுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு பக்கம் மழையாக இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய உள் மாவட்டங்கள்ல ஒரு சில பகுதிகளில் இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றும் நாளையும் இந்த 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் எனவும், மழையினுடைய தாக்கம் அதிகரிக்க தொடங்கியதுக்கு பிறகாக 1ஆம் தேதியிலிருந்து அதிகபட்ச வெப்பநிலையோட 2 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பும், மழை பெய்யக்கூடிய பகுதிகளில் இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் வரையிலும் குறைவாக பதிவாவதற்கான வாய்ப்பும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவுக்கு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், அதிகபட்ச வெப்பநிலை 41 டிகிரி செல்சியஸ், அதாவது 105 ஃபாரன்ஹீட் வெப்பமானது சென்னை பகுதிகளில் வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்கள்ல பகல் நேர வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்ல காற்றில் ஈரப்பதமும் அதிகமாக இருப்பதனால அசௌகரியமான சூழல் ஏற்படலாம் எனவும், அதிக அளவில் வேர்வைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதனாலையும் பகல் நேரங்கள்ல பொதுமக்கள் அவசியமற்ற காரணங்களுக்கு வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் வானிலை ஆய்வு கொடுத்திருக்கிறாங்க. தொடர்ந்து வெயிலுடைய தாக்கம் தற்பொழுது வரக்கூடிய 3லிருந்து 5 நாட்கள் வரையிலும் இருக்கும் எனவும், அதற்கு பிறகாக மழையினுடைய தீவிரத்தன்மை அதிகரிப்பதனால அதற்கு பிறகு வெயிலுடைய தாக்கம் கணிசமாக குறைவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய தற்போதைய அறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.